celebrate Christmas. Christmas is nothing a gospel. Hallelujah. Christmas என்பது ஒரு சுவிசேஷம் என்று கூட சொல்லலாம். Hallelujah. கிறிஸ்துவின் பிறப்பை நாம் பேசவும் அறிவிக்கவும் அனுபவிக்கவும் நாம் வந்திருக்கிறோம். வேதவசனம் சொல்லுகிறது அவரை குறித்து பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறப்பதற்கு, for Christ to be born on this earth, Holy Spirit of God was very 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 important. Why did Jesus born? ஏன் இயேசு பிறக்க வேண்டும்? முதல் மனிதன் எங்கே நாம் செல்ல வேண்டும் தெரியுமா? ஆதி மனிதனுக்கு நம்ம செல்ல வேண்டும். We want to understand why his birth is important. நம்ம எங்க போறோம் தெரியுமா? ஆதி மனுஷங்கிட்ட போறோம். ஆண்டவர் ஆதாமை உண்டாக்கினார். வாசிப்போம். Then God said, let us make man in our image, in our likeness, and then let them go and rule over. Let me make a man in my image, in my likeness. Hallelujah. என் சாயலாக, என் ரூபமாக ஒரு ரூபவதியை, ஒரு ரூபனை நான் உருவாக்க விரும்புகிறேன் என்று ஆண்டவர். God wants to bring us into the place where was given to devil, Lucifer. லூசிஃபருக்கு கொடுத்த அந்த இடத்தை, அந்த பகுதியை யாராவது ஒரு சிறப்பான ஆளை வைத்து ஆளுகை செய்ய வேண்டும், நிரப்ப வேண்டும் என்று, மனிதனை உண்டாக்க வேண்டும் என்று ஆண்டவர். Let us make a man in our own image. I want to create something like me. Hallelujah. என்னை போல ஒரு நபரை நான் உருவாக்க போகிறேன். அவனிடத்திலே எல்லாவற்றையும் நான் கொடுக்க போகிறேன். I will create this guy and I will give all authority, all power, everything to him to rule over my creation என்று சொல்கிறார். Not only made the man out of dust, but he gave his own image, his likeness. அவருடைய அந்த சாயலை அவனுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இந்த மனிதன் பாவம் செய்ததை நாம் அறிந்திருக்கிறோம். அவன் பாவம் செய்த போது ஒரு காரியத்தை அவன் இழந்து போனான். என்ன இழந்து போனான் சொல்லுங்களேன், சொல்லுங்க. மகிமையை இழந்து போனான். He lost the glory of God. இந்த மனுஷனை உருவாக்கும் போது அவன தேவ சாயலிலே glory of God has covered this man. ஆனா இப்போ என்ன ஆயிடுச்சு? அவன் பாவம் செய்த உடனே the glory of God left him. What is the glory of God? Go and research. It is nothing but the Holy Spirit of God. தேவனுடைய மகிமை என்றால் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. நீங்கள் இவன் இப்பொழுது சுயமாக செயல்பட ஆரம்பித்து விட்டான். 3 காரியத்தை அவன் இழந்ததை பார்க்கிறோம். He lost 3 things because of one disobedience. What did he lose? He lose the image of God. It's no more he can identify himself in Christ. அவன் தேவனுக்குள் இருக்கிற வண்ணமாக அவனை பார்க்க முடியாத ஒரு நிலைக்கு வந்தான். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவன் பாவம் செய்த பிறகு அவன் போய் தன்னை மறைத்துக் கொண்டான் என்று சொல்லி. பாவத்திலே மறைத்துக் கொண்டிருந்த அந்த நபரை மறுபடியுமாக தேவ சாயலுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பிறந்தவர் தான் கிறிஸ்து. அல்லேலூயா. 3 காரியத்தை அவன் இழந்தான். He lost 3 things, this man, when he failed God. He lost the image, he lost the glory of God. அவன் பரிசுத்த ஆவியானவரை இழந்தான். எப்பொழுதெல்லாம் நீங்கள் பாவம் செய்கிறீர்களோ, தேவனுக்கு விரோதமாய் நீங்கள் நடக்கிறீர்களோ, அப்பொழுது ஆவியானவர் வெளிநடப்பு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் நீங்க தேவன் பக்கமா இல்லாவிட்டால், ஆவியானவருக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காவிட்டால், அவர் உங்களிலே செயல்பட முடியாது. அல்லேலூயா. இவன் எப்பொழுது ஆளுகை செய்கிறவனாய் மாற முடியும்? When he can rule and reign, only when the glory covers, only when the Holy Spirit is with him. The second thing he lost is the fellowship. ஐக்கியத்தை அவன் இழந்து போனான். மூன்றாவது அவன் என்ன இழந்து போனான்? rulership இழந்து போனான். He lost 3 things. First thing, image and glory. Second thing, he lost the fellowship. Third, he lost the rulership. God said, go and rule over everything. எல்லாவற்றையும் நீ ஆளுகை செய் என்று கொடுத்தார். You can never rule without the power of the Holy Spirit of God. Hallelujah. இந்த பாவத்தில் இருக்கிற மனிதனை மீட்கும்படியாக
இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்து இந்த பூமிக்கு பிறக்க வேண்டும் என்று தீர்க்கதரிசிகள் முன் அறிவித்தார்கள். ஏசாயா 61 நம்ம வாசித்தோம், ஒருவர் வரப்போகிறார், அவர் சாதாரணமாக வரப்போகிறதில்லை. The same way how God created man, in the same way Jesus is going to come down to this earth. எப்படி வரப்போகிறார்? பரிசுத்த ஆவியானவர் வருவார், மரியாளின் மேலே நிழலிடுவார், மரியாள் கர்ப்பவதி ஆகுவார், ஒரு பிள்ளையை பெறுவார். அந்த பிள்ளை ஆவியானவரால் வளர்க்கப்படுவார். அவர் பிறந்த நோக்கம் என்ன தெரியுமா? என்னுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு நான் வரணும். I should get back to my originality. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இந்த பூமியில அவர் பிறந்ததை மரிப்பதற்காகங்க. நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்கிறது. He born to do good works, the Bible says. What is the good work? Those who are bound has to be released. Prisoner has to be released. And the blind must see. And the deaf must hear. நான் உங்களை பார்த்து சொல்றேன், இயேசு இதெல்லாம் செய்தாரா? செய்து காட்டினார். மரித்தோரை எழுப்பினார். He raised the dead man. It's true. அவர் மரித்தார், மூன்றாம் நாள் அவரும் எழுந்தார். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் உங்களை அனுப்புகிறேன், சீக்கிரமாய் புறப்பட்டு போய் நற்செய்தியை அறிவியுங்கள். நற்செய்தி என்ன தெரியுமா? When Jesus came down to this earth, the first message that he preached, do you know what was the first word that came out of his mouth? Repent and the kingdom of God is at hand. Hallelujah. What is he trying to say? I brought the Holy Spirit of God with me. If you repent, I will put it on you. Hallelujah. கிறிஸ்துமஸ் நாளன்று உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கிறிஸ்து பிறந்தார் என்பதை நாம் சொல்லுகிற உங்களுடைய வாழ்க்கைக்குள் கிறிஸ்து இருக்கிறாரா? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லுகிறது. இந்த பூமியில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறது உண்மைதான். இந்த தேவன் பாவத்தில் இருக்கிற அந்த மனுஷனை இணைப்பதற்காக இயேசுவை இந்த பூமிக்கு கொண்டு வந்தார். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவியாக இருந்தார். ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் இந்த கால வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இயேசு உங்கள் இருதயத்திற்குள் பிறந்திருப்பார் என்று சொன்னால், இயேசுவை நீங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய பிறப்பிலிருந்து உங்களுடைய அவருடைய வருகை வரும் வரைக்கும் உங்களை பாதுகாக்க ஆவியானவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு சொன்னார், Jesus said to the disciple, I have not left you as orphan. நான் உன்னை திக்கற்றவளாய் விடவில்லை, நான் உன் கூட இருக்கிறேன் என்று அவர் சொன்னார். அதோடு கூட விட்டு போலங்க, பூட்டப்பட்ட கதவுக்குள் இருந்து சீஷர்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் ஊதினார். அவர்கள் பலன் அடைந்து செயல்படுகிறதற்கு ஆரம்பித்தார்கள். அப்போஸ்தலர் 1:8 அவர் மேலே இறங்கி வந்தார் என்று எழுதியிருக்கிறது. 2ஆம் அதிகாரத்திலே எழும்பி செயல்பட்டார்கள் எழுதியிருக்கிறது. 3ஆம் அதிகாரத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரத்தை போய் வாசித்து பாருங்கள். ஆத்துமாக்கள் திரளாய் சேர்க்கப்பட்டார்கள், அனுதினமும் சேர்க்கப்பட்டார்கள். Daily people were added in the church. How? If you are born of the Lord Jesus Christ, if you are born of the Spirit, then you will go and accomplish what the Spirit wants you to. Hallelujah. கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து நீங்கள் போய் மற்றவர்களுக்கு சொல்லும்போது சொல்லணும், இயேசு எனக்குள் பிறந்திருக்கிறார், இயேசு எனக்காக பிறந்திருக்கிறார். பாவத்தில் இருந்த என்னை பரிசுத்தமாக்கி பிதாவோடு கூட அவர் என்னை சேர்த்து விட்டார். ஹல்லேலூயா.